சரி, எல்லாருமே வந்து ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கும். எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு 10 இயர்ஸ் டு 15 இயர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க பட்ட கஷ்டத்த அந்த குழந்தைங்க படுறதில்ல. ஏன்னா தே ஆர் ஃப்ரம் வெல் டவுன் ஃபேமிலி நீங்க மாரி அந்த ஆயிடுது. குழந்தைகள் கஷ்டப்படுவதை விரும்பவில்லை. ஏன் அவங்க கஷ்டப்படணும்? லைக் கஷ்டப்பட வைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு நீங்க தர அட்வைஸ் என்ன? பேரண்ட்ஸா எங்களுக்கு குடுக்குற அட்வைஸ் என்ன? உங்களுடைய இப்போ என்ன எடுத்துக்குங்க. நான் வந்து ஹார்வர்டில் படிக்கல. ஓகே, என் பையன் ஹார்வர்டில் படித்தான். ஈ டுக் த இனிஷியேட்டிவ். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, அந்த குழந்தைக்கு பேரண்டிங் பண்ணுறதோ நான் தான் கரெக்டாக அட்வைஸ் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தை புத்திசாலி. அந்த குழந்தை எல்லாரையும் பார்க்கும். யார்கிட்ட எது எது கற்றுக்கணும்னு நினச்சிக்கும். இப்போ நீங்கள்லாம் இண்டஸ்ட்ரியல் சீட் சொல்கிறீங்கல்ல, உங்கள் அப்பா அம்மாலாம் கூட நீங்கள் குழந்தைங்களாக இருந்தால் உங்களை பற்றி கவலைப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஏன் எப்படி என்ற கேள்விகளை எழுப்பும்போது நீங்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு வயசான அப்பா அவர் மகன்கிட்ட உட்காந்து ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தார். அந்த மகன் ஒரு 30 வயசு இருக்கும். உடனே அப்பா கிட்ட சொன்னால், நீங்கள் இதை ஏற்கனவே 2 மாதம் சொல்லிட்டீங்க டாடி, நிறுத்துங்கன்னா. அந்த மகனுடைய தாய் அவன் தனியாக இருக்கும்போது சொன்னால், நீ சின்ன வயதிலே ஒரு விஷயத்தை 200 முறை சொல்லுவேன். அந்த 200 முறையும் உங்கள் அப்பா நீ தான் ஃபஸ்ட்டு டைம் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்பேன். ஆனால் அது 3வது முறை சொல்கிறதுக்கே நீ இப்படி முகம் சொல்லிக்குதாயே, இது நியாயமா என்று கேட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு தந்தையின் அருமை புரிந்தது. அந்த குழந்தைங்களுக்கு இப்போ உங்கள் அருமை புரியாது, ஆனால் கைட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க? ஸ்க்ரீன் டைம் பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் ஸ்க்ரீன் டைம் பார்க்குறாங்களோ மோர் தென் 60 மினிட்ஸு அவர்கள் மனநிலை கெடுக்கிறது என்று பல விஞ்ஞானபூர்வமான அறிக்கைகள் இருக்கிற. நீங்கள் கூகுள்லேயோ ஒரு ஏஐலையோ போய் தேடி பாருங்க. 60 மினிட்ஸுக்கு மேலே க்ரீன் டைம் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் ஹெல்த்துக்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தூங்குறதுக்கு 60 நிமிஷத்துக்கு முன்னால் மொபைல் ஃபோனோ டிவியோ பார்க்கக்கூடாது. ப்ளூ ரைஸ் தட் ஆர் அஃபெக்டிங் யுவர் ஐஸ். அந்த குழந்தைங்களுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். சின்ன குழந்தை இருக்கும்போது அழுவுது, அதுக்கு உடனே ஐபேடை கொடுத்துறீங்க, அப்பாடா விட்டுடுச்சின்னு. அது 4 முறை பார்த்த உடனே ஐபேடை கேட்டு அழுவுது. நம்ம வளர்க்குற விதம்தான். பட் எதிர்காலம், உன்னுடைய எதிர்காலம் உன் கையிலே இருக்கிறது என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். எதையும் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லாதீங்க. அப்புறம் நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா, நகரத்தில் இருக்கும்போது கிராமத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாரமாவது கொண்டு போங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்களை நன்றாக நடத்துங்கள். மனதிற்குள்ளே நினைத்து கொள்ளுங்கள், அப்படித்தான் உங்கள் மகள் உங்களை நடத்தப் போகிறான் என்று. அப்புறம் அவங்க புத்திசாலிகள் இல்லை என்று உங்கள் மனதிலே நினைத்து கொள்ளாதீர்கள். அது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஒரு பெரிய ப்ராப்ளம். டெலிகேட் பண்ணுங்க. தே வில் ஆல்சோ ஷைன்.